இல்லை இப்போ இல்லை எங்களுடைய பொதுச் செயலாளர் வந்து இப்போ அறிக்கை விட்டிருக்காரு. அதாவது மத துவேஷ அறிக்கைகள் தவிர்க்கப்பட வேண்டும். எனவே வந்து ஒரு ஒரு வெறுப்பு அரசியல் கூடாது. இந்தியா என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி மதம் இனம் மொழி எல்லாவற்றையும் கடந்து ஒரு மதச்சார்பின்மை நாடு. பிரதமர்னும் போது எல்லாருக்கும் தானே பிரதமர் அவரு. அப்படி இருக்கும்போது அதை மறந்து ஒரு சிறுபான்மையின மக்களை வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு வந்து ஒரு இழிவுபடுத்துகின்ற வகையிலும் அவர்களை வந்து ஒரு தனிமைப்படுத்துகின்ற வகையிலும் அந்த பேச்சு வெறுப்பு பேச்சு என்பது நிச்சயமாக ஜனநாயகவாதிகள் யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். எனவே அவர் நம்ம நிருபர் கேட்ட பிரியன் கேட்ட மாதிரி இது வந்து உண்மையிலேயே வந்து பொதுச்சாளர் கண்டன அறிக்கையை தான் அது எடுத்துக்க முடியும். எங்களை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெறுப்பு அரசியல் மத துவேஷ பேச்சு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று, மிக மிக கண்டனத்திற்குரிய ஒன்றாகத்தான் நிச்சயமாக பார்க்குறோம். இந்தியா என்பது ஜனநாயக நாடு. இது போன்ற பேச்சுகளை வந்து பேசுவது என்பது யாரும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. மத துவேஷ பேச்சுனா என்ன? இதை விட என்ன மத துவேஷ பேச்சு? மத துவேஷ பேச்சு வந்து எங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பூஜை செல்வம் நாங்க தெரிவிக்கிறது கண்டனம் தானே. எல்லாமே ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி தானேங்க. எப்படி ஒரு கேபினெட் வந்து ஒரு கூட்டு பொறுப்போ அதே மாதிரி கட்சியும் ஒரு கூட்டு பொறுப்பு தான். அந்த கூட்டு பொறுப்பின் அடிப்படையில் வந்து இப்போ வந்து கட்சி ஆஃபீஸ்ல இருந்தால் கண்டனம் தெரிவிக்கிறோம். இது கண்டனம் இல்லையாது, கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக்கிறோம். போதுமா? சசிகலா அதிமுக தொண்டர்களுக்கு கடிதம் அனுப்பிச்சிருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? அவங்களோட பதில் அது வந்து ஒரு வெத்து பேப்பரை தான் பார்க்க முடியாது. புரியுதுங்களா? அது வந்து ஒரு பெருசா யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. அது அது வந்து அது வந்து அது வந்து வெற்று காகிதம். மக்களவை தேர்தலுக்கு பிறகு எங்களில் ஒருவர் தவறு செய்தவர் திருந்த வாய்ப்பு இருக்கு, அவர் போட்ட தப்பு கணக்கு வந்து மாறிடும், எங்க பக்கம் வருவாருன்னு சொல்லியிருக்காங்க. யாரு மறைமுகமா? இப்ப ஏங்க திருமதி சசிகலாவோ திரு டிடிவியோ திரு ஓபிஎஸ்ஓ எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபேக்டரே கிடையாது. அவங்கள வந்து நீங்கள் தான் வந்து அடிக்கடி அவங்கள கேள்வி கேட்டு ஏதோ வந்து அவங்க இருக்க மாதிரி காமிச்சிக்கிறீங்க. அவங்கள யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அரசியலே இல்லை. அதனால் வந்து இந்த 2024 தேர்தலோட அவங்க எல்லாமே வந்து ஒரு 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 ஃபுல் ஸ்டாப்பு, ஒரு அத்தியாயம் முழுமையாக முடிகிற அளவுக்கு தான் இந்த முடிவுகள் இருக்கும். போதுமா? அது கட்சி டிசைட் பண்ணுமா? இப்போ இன்னைக்கு பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா சென்னை மண்டலம், அதே பொறுத்தவரை வந்து மற்ற மண்டலங்களுக்கு வந்து பொதுச்செயலாளர் கூட்டுறதை பொறுத்தவரை கட்சி டிசைட் பண்ணும். ஓகே, இல்லை அது இப்போ இங்கே உள்ள நிருபர்களுக்கே தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நாமினேஷன்லேருந்து கடைசி நாள் வரல ஒரு நாளாவது என்னுடைய மகன் தென் சென்னை வேட்பாளர் நான் வந்து கேம்பெயினுக்கு போயிருப்பேனா ஒரு ஃபோட்டோ காமிங்க, அவங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் தரேன். அவங்க ஒரு ஃபோட்டோ காமிங்க 1 கோடி ரூபாய் தரேன். சரி, அம்மா வந்து 2014 அம்மா வந்து சீட்டு கொடுத்தாங்க. அது வாரிசு அரசியல் இல்லை, அம்மா கொடுத்த சீட். அது அம்மா கொடுத்தப்போ 2014 நான் வந்து ஜெயவர்தனோட சவுத் சென்னைக்கு நான் கேம்பெயின் பண்ண ஃபோட்டோ இருந்தேன்னா அந்த ஃபோட்டோ காட்டுன்னு வந்து காமிங்க, உங்களுக்கு 1 கோடி ரூபாய் தரேன். அப்புறம் 2019 தேர்தல் அப்போ வந்து பாராளுமன்ற தேர்தலுக்கு தென்சென்னை நிற்கிறாரு. அதுக்கு நான் வந்து இவரோட போய் கேம்பெயின் பண்ணணுன்னு ஒரு ஃபோட்டோ நீங்கள் நானும் இவரும் ஒன்றா இருக்கிற பேட்டியில் தான் ஒன்றா இருக்கேன் இப்போ. ஆனா இன்னைக்கு பார்ட்டி ஆஃபீஸ் வந்ததுனால என் கூட இருக்காரு இன்னைக்கு. இல்ல அவருக்கு எல்லா திறமை இருக்கு, ஆற்றல் இருக்கு, அறிவு இருக்கு, எதையும் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்கு, கட்ஸ் இருக்கு, எல்லாமே. நான் இப்ப பையனை வச்சுட்டு நான் பெருமை பேச முடியாது, நீ கேட்டதுனால சொல்றேன் நான். அப்போ நான் அப்படி இருக்கும்போது அவரு தனித்தன்மையோட அவரு இருக்கும்போது அதுல எதுக்கு போய் நான் போனோம்? என் வேலையை நான் பாக்குறேன், அவரு வேலையை அவரு பாக்குறாரு. அது புரியுதுங்களா? ஓகே, அதாவது ஒரு விஷயம், அதாவது எலெக்ஷன் கமிஷன் மேல நான் வந்து ஒரு குற்றச்சாட்டு சொன்னேன். அது ரீசனபிள். ஏன்னா பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து ஒரு பூத்தில் வந்து 20 ஓட்டு 10 ஓட்டு அப்படின்னு போச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் வீட்லேயே பார்த்தீங்கன்னா 4 ஓட்டு காணும். ஆனால்
1,00,000 ஓட்டு காணாம போனது வடிவேல் காமெடி கிணத்த காணன்ற மாதிரி ஆச்சு. ஓகே.